பாய் பாய், ஊருக்கு போயிட்டு வரோம். பாய். நாங்கள் தான் இப்போ திருப்பி தான் வருவோம்ல, அப்புறம் என்ன? எந்திரிங்க. இந்த மாதத்துல திரும்பி வருவேன். இறங்குடா, இறங்கு. இறங்கு. மீன் வறுவல், அதுக்கப்புறமா சாதம், முட்டை. பாய் 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 பாய். அப்பா பாய் சொல்லு. பாய் சொல்லு. ஹலோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து திருச்சிக்கு கிளம்பிட்டோம். திருச்சிக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். மயிலாடுதுறையில் 3:30க்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதில் தான் போகிறோம். நாங்கள் எப்போ ட்ராவல் பண்ணாலும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ்லாம் அடிக்கடி முன்னாடி நிறையா வாங்குவோம். ஒரு 2 வருஷமாக எதுவுமே வாங்காமல் சாப்பிடாம இருந்தேன். இப்போ திரும்ப இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கார்ன் சீஸ் பால், இந்த A2Bலேருந்து கார்ன் சீஸ் பால், இது பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனி, எனக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு ப்ரௌனி. அப்புறம் வந்து ஆரஞ்சு கேக்கு 10 ருபீஸ். ஷான்வி குட்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் டைம் இருக்குது, அதனால் ப்ரௌனி ஓப்பன் பண்ணியாச்சு. 20 ருபீஸ் இந்த ப்ரௌனி. நல்ல மாய்ஸ்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. விசேஷட்டி போட்டிருப்போம். ஆனால் நீ பண்ணுற கேக் நல்லா இருக்குமே. ஏன் இந்த மாதிரி வர மாட்டேங்குது எனக்கு? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? அதுக்கு வந்து எக்கு, பட்டர், அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் வேணும். நான் இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணுறதுனால அப்படி வருது. நான் இருக்கிற திங்ஸ் உனக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். இது மாதிரி பண்ணு பார்ப்போம். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ட்ரெயின் எங்க? சரி, ட்ரெயின் எங்க இருக்கு? ட்ரெயின் எங்க வருது? ட்ரெயின்ல போவோமா? 3:30க்கு எடுக்கிறாங்க ட்ரெயின். 5:30க்கெலாம் திருச்சி ரீச் ஆகிடலாம். மாமா வந்து முன்னாடி ஏசி புக் பண்ணிட்டாங்க. சைட் லோயர், சைடு அப்பர் நம்மளோட சீட்டு. இந்த பக்கம் அண்ணன் போ. ஷன்வி ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஏசியில் பார்த்தீங்கன்னா பில்லோ இருக்கும் இல்லையா, பில்லோ எடுத்து போட்டு ஷன்வியை படுக்க வச்சா படுத்துக்கிட்டே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க. ஷன்விக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் வாங்கின ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷன்வி தூங்கினதும் சாப்பிட்டேன். 10 ருபீஸ் கேக் சுமார் தான். திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். ஆட்டோவுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு ஜங்ஷனோட பேக் சைட் போகலாம், கல்லுக்குழி போகிறோம். லிஃப்ட்டு வந்ததுலேருந்து ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஈஸியாக இருக்குது லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு. லக்கேஜ்லாம் வச்சுக்கிட்டு ஈஸியாக வந்தாச்சு. இங்கேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் லிஃப்ட் இருக்குது. இது ஒரு பாருங்கள் லிஃப்ட்டு, அங்கே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். மயிலாடுதுறையில் இல்லை கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்தாலும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும், ட்ராவல் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் லெஃப்ட். இந்த போலீஸ் காலனியை விலங்கு வெப் சீரிஸ் விமல் நடித்ததில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சண்டே இல்லையா, சந்தை வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். மேரேஜ் ஆனது ஒரு 3 to 5 டைம் தான் நான் சண்டே போயிருப்பேன். சாட்டர்டே சண்டே தான் மாமாவுக்கு மேட்ச் இருக்கும். சண்டே தான் எப்போதும் சந்தை போடுவாங்க, அதனால் சந்தைக்கு போகிற சான்ஸ் கம்மி.
இருக்க கடைங்க இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு சந்தைக்கும் நல்லா பெருசாக ஆயிட்டு. நெக்ஸ்ட்டு சண்டே நம்ம முடிஞ்ச சந்தை விலாக் போடலாம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். மாமா ட்ரெயின் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்றுமே க்ளீனே பண்ணவே இல்லை. பண்ணாமல் நீ ஊருக்கு போனதுலேருந்து அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அப்படி தான் இருக்கும். பொங்கல் வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தா செம்ம சர்ப்ரைஸுங்க. இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். பாய். இந்த விலாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.